புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட விவகாரம். ஊராட்சி செயலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டருக்கு நோட்டீஸ். மணிப்பூரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 வீரர்கள் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் இரும்பு கம்பியால் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்திய இளைஞர் கைது. மணிப்பூரில் வன்முறை நிகழ்ந்த இடங்களில் மறு வாக்குப்பதிவு நடத்த காங்கிரஸ் கோரிக்கை. பிரதமர் மோடி மணிப்பூர் பிரச்சினையை கண்டுகொள்ளவில்லை எனவும் விமர்சனம். பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடந்த 2வது கட்ட மக்களவைத் தேர்தல். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் சராசரியாக 63 விழுக்காடு வாக்குகள் பதிவு. நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை என 2009 மன்மோகன் சிங் பேசிய வீடியோவை வெளியிட்ட பாஜக. மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது வீடியோ மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பாஜக அரசை நம்பிய மக்களுக்கு காலி சொம்புதான் மிச்சம் என ராகுல் காந்தி விமர்சனம். கர்நாடகாவின் பெல்லாரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேச்சு. बीजेपी क्या करने जा रही है? भारतीय चंबू पार्टी, भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी. IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் அசாருதீன் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கும் விதமாகவே கோவையில் கார் குண்டுவெடிப்பு. தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். மாணவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. கடும் வெப்பத்தால் கொடைக்கானலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பற்றி எரியும் தீ. காட்டுத்தீயை அணைக்க வனத்துறை போராட்டம். அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப அவகாசம் நீட்டிப்பு. நாளை மறுநாளுடன் அவகாசம் முடியவிருந்த நிலையில் மே 15 வரை விண்ணப்பிக்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே மேம்பாலப் பணி தொடர்பான அறிவிப்பு பலகை இல்லாததால் தடுப்பு கட்டையில் மோதி தலைக்கு புறக்க விழுந்த பேருந்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கால்நடைகளை வேட்டையாடிய சிறுத்தை சிக்கியது. வனத்துறை வைத்த கூண்டில் பிடிபட்டதால் நிம்மதியடைந்த விவசாயிகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு நள்ளிரவில் சாலை மறியல். பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் 262 ரன்கள் இலக்கை எட்டி பஞ்சாப் கிங்ஸ் சாதனை. ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் விளாசிய அணி என்ற வரலாற்றையும் படைத்தது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க மே 15 வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாளுடன் அவகாசம் முடியவிருந்த நிலையில் அவகாசத்தை நீட்டித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் 204 அரசு கல்லூரிகளில் 4000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாளுடன் அவகாசம் முடிவடைய உள்ள நிலையில் மே 15 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாட்டின் அரசு கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணிகளை நிரப்புவதற்கான விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் மே 15 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, விவரமா சொல்லலாம். லாவண்யா, காலேஜ் எஜுகேஷன், அதாவது கல்லூரி கல்வி இயக்ககத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கும் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான விண்ணப்ப அவகாசம் 29ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்தது. தற்போது அதனுடைய அவகாசத்தை நீட்டித்திருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களுக்காக அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அவகாசம் மே 15ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவகாச நீட்டிப்பு மூலமாக கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பது என்பது தேர்வர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இதற்கான அறிவிப்பு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். trb.tn.gov.in என்ற இந்த இணையதளம் மூலமாக அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த விண்ணப்பத்திற்கான அவகாசம் என்பது மே மாதம் 15ஆம் தேதி 5 மணியுடன் நிறைவடைகிறது. அதற்குள்ளாக அவர்கள் விண்ணப்பித்திருக்க வேண்டும். இது அதற்கு பிறகு நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே இந்த அவகாசத்தை தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் முன்வைத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபிநயா. மணிப்பூரில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி அதை பற்றி கவலைப்படாமல் தனது சொந்த உலகத்தில் பரபரப்பாக இயங்கி வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மணிப்பூரில் உள்ள மேத்தி, குக்கி இன மக்களுக்கிடையே இடஒதுக்கீடு தொடர்பாக வெடித்த மோதல் நீருப்பூத்த நெருப்பாய் தகித்து வருகிறது. இந்நிலையில் புறநகர் மணிப்பூரில் உள்ள 8 மாவட்டங்களில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. அப்போது பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராக்களையும் வன்முறையாளர்கள் உடைத்ததால் வாக்குப்பதிவும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் 6 வாக்குப்பதிவு மையங்களில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு நரன்சேனா பகுதியில் குக்கி இன மக்கள் தொடுத்த தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 வீரர்கள் உயிரிழந்ததாக மணிப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கு வருத்தம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் தற்போதும் வன்முறை அணையாத நிலையில் பிரதமர் மோடி அதனை பற்றி துளியும் கவலைப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூரில் நிகழ்ந்த உயிரிழப்பை கண்டுகொள்ளாமல் பிரதமர் மோடி தனது கனவு உலகில் பரபரப்பாக இயங்கி வருவதாக விமர்சித்துள்ளது.